சபை இன்னைக்கு எப்படிப்பட்ட இடமா இருக்குது? புசிக்கிற இடமா, குடிக்கிற இடமா, கொண்டாடுகிற இடமா, விளையாடுகிற இடமா, ஜாலியா இருக்கிற இடமா? அப்படி ஒரு இடமா மாறிடுச்சு சர்ச். சர்ச் வந்து ஒரு ரெக்ரியேஷன் சென்டர், சர்ச் வந்து ஒரு கமர்ஷியல் சைட், சர்ச் வந்து ஒரு என்ன சொல்றது என்டர்டைன்மெண்ட் பிளேஸ், அப்படி மாறிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி சபை பரலோகத்துக்கு போகும்? இது இன்னைக்கு ஃபேஷன். அப்படி இருக்கிறது தான் சபையினுடைய அழகு என்று நினைக்கிற காலகட்டத்துக்கு நாம் வந்து விட்டோம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எங்க ஊர்ல ஊரோட ஒத்து வாழணும் அப்படின்பா. ஊரோட ஒத்து வாழாட்டி உன்னை உலகம் வந்து ஒதுக்கிடும் அப்படின்பா. ஊரோட ஒத்து வாழணும், ஆனா எதுக்கு ஒத்து வாழணும்னு இருக்கு, அதுக்கு தான் ஒத்து வாழணும். எல்லாவற்றுக்கும் ஒத்து வாழக்கூடாது. சபை என்பது தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம். சபை என்பது ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற ஸ்தலம். நோ அதர் வே ஃபார் எனிதிங் ஹியர். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? சபை எப்படிப்பட்ட இடமா இருக்குது? இப்போ ஃபாஸ்டிங் ப்ரேயர் நம்ம சொல்றோம். இது எந்த அளவுக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயரோட நிலைமை இருக்கு தெரியுமா? ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு பேம்ப்ளெட் போடுறாங்க. போடும்போது கீழே போடுறாங்க, பேம்ப்ளெட்ல கீழே உபவாச ஜபத்தின் முடிவிலே உணவு வழங்கப்படும். அப்போ இவனை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்குது? கீழே சாப்பாடு போட்டா தான் இவன் வருவான்ற அளவுக்கு நாங்கள் வந்துட்டோம். இதுதான் சபையினுடைய நிலைமை. இப்போ யோனா காலத்தில் வந்து திடீர்னு நினிவேல 40 நாள் உபவாச ஜபம்னு சொன்னார். ராஜா அனௌன்ஸ் பண்ணிட்டார். ராஜா சொன்னாரா 40 நாள் முடிவில் உங்களுக்கு தருவேனாரா? இயேசு கிறிஸ்து சொன்னாரா? அதில் வேற சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு தானே அனுப்பினாரு. சாப்பாடு போட்டு அனுப்பினாரு, சாப்பாடு கொடுப்பேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிடல. அப்படி அவன் நினைச்சுக்கிட்டு வந்தவன சொன்னாரு, நீங்கள் என்னை அப்பத்துக்கு பின்பற்றுகிறீர்கள், நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. மிச்சம் இருக்கிறவனையும் கேட்டாரு, நீயும் போறதா போயிட்டே இருந்தாரு. சாப்பாட்டுக்கு என் பின்னாடி வராத, நித்திய ஜீவனுக்கு என் பின்னாடி வா. இன்னைக்கு சபை நூதனமா நடக்குது. திருப்பியும் சொல்றேன், நான் சபை நான் கட்டடத்தை சொல்லல, டினாமினேஷனை சொல்ல. ஐ அம் நாட் டாக்கிங் அபௌட் a particular denominations anything. I am talking about the people. உங்களை குறித்தும் என்னை குறித்தும் சொல்லுகிறேன். சர்ச்சினுடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குது? புசித்து குடித்து நிலைமை கூடிய இடம். சாப்பாடு போட்டா தான் வருவேங்கிற ஒரு குரூப். இன்னொரு பெரிய விஷயம், இங்க உங்களுக்கு மீட்டிங் நடக்கும் போதே சைடில் வச்சு சாப்பாடு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க உட்காந்துக்கிட்டே ஸ்மெல் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். என்னவா இருக்கும்? சிக்கன் பிரியாணியா, வெஜ் பிரியாணியா? சிக்கன் பிரியாணினா ஆவியில நிறையிறான். சோத்ரம், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, praise you God அப்படிங்கறான். வெஜ் பிரியாணினா பக்கத்துல பார்த்து சொல்றான், சோத்ரம், பிரைஸ் தி லார்ட். சுருதி இறங்கிடுது அவனுக்கு. இன்னைக்கு நாங்க போடும் போதே இப்போ அடுத்த நிலைமை என்ன வரப்போகுது? சர்ச்சுக்கு வருக தாமதிச்சா கீழே மெனு போட்ட போறோம். முடிவிலே சிக்கன் பிரியாணி வழங்கப்படும், ரைத்தா கத்திரிக்காய் கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு அப்படிதான் ஆயிப்போச்சு சபையினுடைய நிலைமை. யோசித்து பாருங்க, 1 மணி நேரம் சர்ச்சு நடக்குது, 2 மணி நேரம் உட்காந்து சாப்பிட்றான் சர்ச்சுக்குள்ள. இதுல வேற ஒரு பெருமை, அன்பின் விருந்து. என்ன அன்பின் விருந்து? ஆளாளுக்கு ஒன்று செஞ்சு கொண்டு வரணும். எல்லாரும் கொண்டு வந்து ஒன்றாக வைத்து அவர்கள் புசித்தார்கள். வர்றதே 9:30 தான் வரான், 8 மணி ஆராதனைக்கு. என்னன்னு கேளுங்க, செஞ்சு கொண்டாடுறதுக்கு லேட் ஆயிருச்சு. சபைக்கு வர்றதுக்கு சாப்பாடு செய்யறதுனால சபைக்கு லேட்டா வருது. கரெக்டா செலாட்கெல்லாம் சாப்பாடு எடுத்துட்டு ஆத்மாவை கத்தர் சோத்திரிக்கு தான் உள்ளே வரான். முடிஞ்ச உடனே உட்காந்து சாப்பிடுறது 3 மணி நேரம். சபை என்பது ரெக்ரியேஷன் சென்டர் அல்ல. எப்ப சபை ஆவிக்குரிய காரியத்தை விட்டுவிட்டு மற்ற காரியங்களில் ஈடுபடுகிறதோ அன்னைக்கு சபை தொலைய ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். இப்ப இருக்க சர்ச்சினுடைய நிலைமை, சர்ச்சுக்குள்ள யூத் மீட்டிங் சொல்லுங்க, எந்த மீட்டிங் வேணா சொல்லுங்க, 1 மணி நேரம் இல்ல 3/4 மணி நேரம் செய்தி, அதுக்கப்புறம் புசிக்க குடிக்க விளையாட இதான் போயிட்டு இருக்கு. காலையில் 9 மணில சாயங்காலம் 5 மணி வரைக்கும் யூத் மீட்டிங், 9 மணிக்கு ஆராதனை வர்ஷிப்பு, ஆடுவான் பாடுவான் குதிப்பான் விசில் அடிப்பான், எல்லா வேலையும் செஞ்சு தொலைப்பான். திருப்பி நடுவில் ஒரு 3/4 மணி நேரம் செய்தி கேட்பான், அப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணுவான். அதுக்கப்புறம் 2 மணிக்கு சாப்பாடு போடுவாங்க புசிக்கவும், அப்புறம் ஒரு 3-4 மணிக்கு டீ குடிப்பாங்க குடிக்கவும், அப்புறம் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஜாலியாக ரெக்ரியேஷன் கேம்ஸ் வச்சிருப்பாங்க விளையாடவும். சேம் விஷயம். கேட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் யூத் மீட்டிங், இப்படி நடத்தினா தான் யூத் வருவான், இல்லைனா யூத் வரமாட்டான், இப்படி சொன்னதான் வருவான்னு யார் சொன்னா? எந்த பைபிளில் இப்படி ஃபார்முலா போட்டிருக்குது? இவங்களுடைய ஞானம் பொத்துக்கிட்டு கொட்டுது கடைசி 20-30 வருஷத்துல. யூத் மீட்டிங் நடத்தணும்னா அதுக்கேற்ற மாதிரி இவங்க ஒரு ஃபார்முலா ரெடி பண்ணிட்டாங்க. பெண்கள் கூட்டம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபார்முலா ரெடி பண்ணிட்டாங்க. குடும்ப முகாம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபார்முலா ரெடி பண்ணியாச்சு. எல்லாத்துலேயும் ஒரு கேம், எல்லாத்துலேயும் ஒரு ஆட்டம், எல்லாத்துலேயும் ஒரு பாட்டம். பேருக்கு என்னது? சர்வாங்க தகன பலி, ஒரு 3/4 மணி நேரம் செய்தி. அதில் கேட்டால் சொல்றது இல்லைன்னா எப்படி ஜனங்க வருவாங்க? வருவான், கண்டிப்பாக வருவான். நான் சொல்றேன் எப்படி வருவான் தெரியுமா? நீங்கள் பேசுவது இயேசு கிறிஸ்துவா இருந்தால் ஜனங்கள் எங்கிருந்தும் உங்களை தேடி வருவார்கள். உங்ககிட்ட இயேசு கிறிஸ்து பேசல, அதான் பிரச்சனை. இப்ப பேசுறது இயேசுவா இருக்கணும். பவுல் வந்திருக்கிறான் என்று கேள்விப்பட்டு அந்த ஊரில் இருக்கிற அத்தனை சகோதரர்களும் அவனை பார்க்கும்படி வந்தார்கள். நோ யூடியூப், நோ ஃபேஸ்புக், நோ போஸ்டர், நோ பேம்ப்ளெட். பவுல் வந்திருக்கான்னு கேள்விதான் பட்டான், வந்துட்டாங்களா அத்தனை பேரும்? அப்ப எப்படி வந்தான்? அது தேவ ஆவி உங்களுக்குள் இருந்தால் ஆவியானவர் எல்லாரையும் அழைத்து கொண்டு வர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்ப நாம என்ன பண்றோம்? இவங்களை கொண்டு வருவதுக்கு தான் இவ்வளவு உபாயாந்தரம். ஒரு சர்ச்சில் சொல்றாங்க, முதலில் வரக்கூடியதான 100 வாலிபர்களுக்கு டி-ஷர்ட் வழங்கப்படும். எதுக்கு இப்படி கொடுத்து கூப்பிடுவிய? அதை டெக்ஸ்டைல் ஷோக்காரன் நடத்துறான், நியாயம். ஏன்னா அவங்ககிட்ட இருக்க பொருளை விற்கணும். எங்கிட்ட இருக்கிற பொருள் விற்கக்கூடிய பொருள் அல்ல. எங்கிட்ட இருக்கிற பொருள் அவனுக்கு தேவையான பொருள். தேவையான பொருளை ஓடி வந்து தான் வாங்கணுமே வெளியே விற்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லையே. ஆப்பிளில் ஃபோன் ரிலீஸ் ஆகுது, இப்போ பாருங்க, வரும் 15, 16 கொண்டு வருவான். ஓப்பன் பண்ற அன்னைக்கு, அது ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ற அன்னைக்கு காலையில் பாருங்க, யூஎஸ்ல கடை வாசல்ல 1 கிலோமீட்டருக்கு லைன் நிற்குது.
ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு ஜனங்க லைன்ல வந்து நிற்கிறான். இங்க இயேசுவை கூவி கூவி விற்க வேண்டியிருக்கு. இயேசு கிறிஸ்து அப்படி செஞ்சாரா? இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கணும் நியாயமா? ஒவ்வொரு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 சீஷர்களை முன்பாகவே அழைத்து, நீங்கள் அந்த ஊருக்கு முன்னாடி போங்க, போய் அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா பெரிய மனுஷன் வீட்லையும் போய் சொல்லுங்கள், இயேசு வர்றார், நாளைக்கு மீட்டிங் நடக்க போகுது, எல்லாரும் வந்துருங்க, முடிவில் அப்பமும் மீனும் கொடுப்போம், போன மீட்டிங்கில் கொடுத்துருக்குறோம், இந்த மீட்டிங்லையும் கொடுப்போம், வந்துருங்க, நீங்கள் ரெடி பண்ணுங்க, அப்பா நீ அடுத்த ஊருக்கு போ, நான் இங்கே முடிச்சுட்டு அங்கே தான் வரப்போகிறேன் சொல்லணுமா இல்லையா? 12 பேர் சும்மா தானே இருந்தான், 2 பேர் அனுப்பியிருக்கலாம்ல. இயேசு கிறிஸ்து அந்த வேலையே செய்யலையே. இயேசு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு ஜனங்க எங்க வந்தாங்க தெரியுமா? அவர் இருக்கிற வனாந்தரத்துக்கு வந்தான். அவர் ஊருக்குள்ள கூட இல்லை, அவர் வனாந்தரத்தில் இருக்கிறாரு, அங்க தேடி வந்துட்டான். ஏன் வந்தான்? அவர்கிட்ட இருக்கிற வார்த்தை வந்து கேட்கிறான், நீர் இன்னும் பேச வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசு என்ன பேசினாரு? வளாகாமல் தலையாவாய், இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், இந்த வருஷம் நீ வெளிநாட்டுக்கு வேலைக்கு போவாய் சொன்னாரா? வசனம் சொல்லுது, போதகரே நீர் முகதாட்சண்யம் இல்லாமல் பேசுகிறவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம், சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிறவர் என்று அறிந்திருக்கிறோம். நீ சத்தியத்தை சத்தியமா பேசு, முகதாட்சண்யம் இல்லாமல் பேசு. சத்தியத்துக்குன்னு ஒரு கூட்டத்தை உலகத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, அந்த கூட்டம் உன்னை தேடி வரும். இன்னைக்கு நாம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? இந்த ஜனங்களை கவர் பண்றதுக்கு அவனுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு, அவனுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டம், யூத்துக்கு ஏற்ற மாதிரி பாட்டு, யூத்துக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ், நல்லா புகையை போட்டு கலர் கலர் லைட்டை விட்டு நடுவில் குதிச்சுக்கிட்டு வெளியே வரான். அப்படியே புகை போட்டுட்டு உள்ளுக்குள்ள இருந்து கேட்டா யூத்தை கவர் பண்றானாமா. கவனிச்சுக்கொள்ளுங்க, ஸ்தேவான் என்கிறதான ஒரு யூத், ஸ்தேவான் என்கிறதான ஒரு யூத்து, அவன் ஒருத்த எழும்பி நிற்கிறான், கிறிஸ்துவுக்காக வைராகியம் பாராட்டுறான், பரலோகத்தில் இருக்கிற தேவனை அவனுக்காக எழுந்து நின்றார் என்று வசனம் சொல்லுகிறது. யோவான் என்கிறதான ஒரு யூத்து, இருக்கிறதுலே சின்ன பையன், அவன் போய் மார்பில் சாஞ்சிக்கிட்டான். உலகத்துக்கு 2000 வருஷத்துக்கு தேவையான வெளிப்படுத்தின விசேஷத்தை அவங்க கையில் தான் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். யூத்து டான்ஸ்னால வளர மாட்டான், யூத்து விசில் அடிக்கிறதுனால வளர மாட்டான், யூத்து கலர் கலராக லைட்டு போடுறதுனால வளர மாட்டான், யூத்து கர்த்தருடைய வசனத்தில் தான் வளருவான். வசனம் சொல்லுது, வாலிபன் எதனால் தான் வழியை சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறது நாளே. இன்னைக்கு அவன் யூத்தா இருப்பான். இந்த யூத் நேரத்தில் அவனுக்கு வசனத்தை நீ போட்டுட்டீன்னா, அவன் அடுத்து வளரும் பொழுது, வயோதிகனாய் மாறும் பொழுது அந்த வசனம் அவனை காப்பாற்றும். இன்னைக்கு என்ன நடக்குது? அப்படியே புசித்து குடித்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் நடக்குது. ஆண்டவர் கேட்கிறாரு மோசே கிட்ட, என்ன நடக்குது கீழே? பாவம் மோசே நினச்சிக்கிட்டான். என்ன நினச்சிக்கிட்டான் தெரியுமா? மோசே, எங்கள் ஜனங்கள் எல்லாம் கீழே சவுண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான் மலைக்கு கீழே, யோசுவாங்கிற ஊழியக்காரன். அவன் சொல்கிறான், சந்தோஷமாக சொல்கிறான், பாளையத்தில் ஜெயத்துணி கேட்கிறது. அதுக்கு மோசே சொன்னான், அது ஜெயத்துணியும் இல்லை, அபாய ஜோனியும் இல்லை, ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். மலையில் இருக்கிற தேவன் கீழே இருக்கிற ஊழியக்காரனை கேட்குறாரு, என்ன உன் சர்ச்சில் சவுண்டு, என்ன உன் சர்ச்சில் கூக்குரல்? உடனே ஊழியக்காரன் சொல்கிறான், ஏதோ ஜனங்க இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஜனங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். இந்த குதிக்கிறது, ஆடுறது, ஓடுறது, சபைக்குள்ளே நீங்கள் இந்த கேம்ஸ் விளையாடிக்கிட்டு என்டர்டைன் பண்ணுறது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க நல்லா, இந்த சர்ச் இஸ் நாட் த பிளேஸ் ஃபார் என்டர்டைன்மெண்ட், திஸ் இஸ் த பிளேஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது பொழுதுபோக்குக்கான இடம் இல்லை, மறுரூபமாவதற்கான இடம். பொழுதுபோக்குறதுக்கு சினிமா தியேட்டர் இருக்கு, பொழுதுபோக்குறதுக்கு பார்க் இருக்கு, பொழுதுபோக்குறதுக்கு பொருட்காட்சி இருக்குது, அங்கே போய் பொழுத போக்குங்க. இவன் என்ன பண்ணுறான்? பொழுதுபோக்குறது பிசாசுடைய வேலை, காலத்தை பிரயோஜனப்படுத்துறது பைபிளுடைய வேலை. பைபிளுக்கு எப்பவுமே ஆப்போசிட்டாக பிசாசு செய்வான். நீங்கள் போய் பாருங்க, உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் பேர் என்டர்டைன்மெண்ட். டிவிக்கு பேர் என்னது? என்டர்டைன்மெண்ட் பாக்ஸ். கேம்ஸ் என்னது? என்டர்டைன்மெண்ட். நடக்கிற எல்லாம் என்டர்டைன்மெண்ட். அது என்டர்டைன்மெண்ட் தமிழில் வந்து என்னது? பொழுதுபோக்கு. ஏன் அப்படி பிசாசு கொண்டு வந்தான் பொழுதுபோக்கு அப்படின்னா, பைபிள் சொல்லுது, நாட்கள் பொல்லாதவைகளாகும்படினால் காலத்தை பிரயோஜனப்படுத்த விடாம பொழுதுபோக்குறான். இப்ப பிசாசு கடைசி காலத்துல நூதனம் என்னன்னா, வெளியே பொழுத போக்கிட்டு இருந்தானா, இப்ப உள்ளுக்குள்ள 4 ஊழியக்காரங்களை கூட்டிட்டு வந்துட்டான். இவன் என்ன பண்றானா, வெளியே இருக்கிற பொழுதுபோக்குற ஃபார்முலாவை ஸ்பிரிச்சுவல் மூலா பூசி கொடுக்குறான். இப்ப நமக்கு என்ன பிரச்சனைனா, சினிமா பாட்டு கேட்க மாட்டோம் இல்லையா? இப்ப நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னா, சினிமா பாட்டு டியூனை எடுத்துக்கிட்டு நம்ம பாட்டை போட்டோம். இப்ப அப்படி போட்டுட்டோம்னா இது நம்ம பாட்டு ஆயிடுச்சு. ஒரு பாஸ்டருடைய கார்ல ஏறின உடனே டங்கு டங்கு டங்குன்னு ஆடுது. நான் சொன்னேன், பாஸ்டர் எஃப்எம் ஆன் ஆயிடுச்சு போல, அதை கொஞ்சம் நிறுத்துங்கன்னு சொன்னேன். அப்போ பாஸ்டர் சொன்னார், 2 நிமிஷம் கேளுங்க, நம்ம பாட்டு தான் சொன்னார். அப்படியே போய்கிட்டே இருக்கு, நடுவில் இயேசுவே அப்படின்னா, ஓ நம்மால் தான். நடுவில் இயேசுவே இல்லாட்டி அவன், இயேசுவே இருந்தா நம்மால். இப்போ இயேசுநாதருக்கே சந்தேகம், இல்லை நான் எங்கே வந்தேன், என்ன ஏன் கூட்டின்னு வந்தீங்க உள்ள நடுவில்? இன்னைக்கு சபை எப்படிப்பட்ட இடமா இருக்கிறது? களியாட்டத்துக்கான இடம். அந்த பொழுதுபோக்க உள்ள கொண்டாட்டம், என்டர்டைன்மெண்ட் என்பது வேர்ல்டுக்குரியது. தேர் இஸ் நோ என்டர்டைன்மெண்ட் இன் தி சர்ச். ஏன் இங்க பொழுதுபோக்கத்துக்கு நேரமே இல்லைங்க. எங்களுக்கு காலம் குறைவாக இருக்கிறது. இருக்கிற காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்தினா தான் பரலோகத்துக்கே போக முடியும் இல்லையா? இப்போ நம்ம பையனுக்கு இருக்கான், முந்தி பாருங்க, நாங்கள் படிக்கும் போதெல்லாம் வருஷம் ஃபுல்லாக பொழுதுபோக்கிடுவோம். ஏன்னா எங்களுக்கு எக்ஸாமே கிடையாது.
குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, ஆனுவல் 3 எக்ஸாம் தான். இப்போ அப்படி இல்லை. குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, ஆனுவல்லாம் எக்ஸாம் நார்மல். அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன், ஃபோர்த் ரிவிஷன், இது இல்லாமல் யூனிட் டெஸ்ட், கிளாஸ் டெஸ்ட், பிஸியாக இருக்கா. இந்த நேரத்தில் தான் எங்க பொழுது போக்குறது? இப்போ நீங்கள் பையனை பார்த்து என்ன சொல்றீங்க? எக்ஸாம் வந்துருச்சு படிடா, டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க படிடா, இப்படி ஃபோனை பார்க்குறியே, கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டா திட்டுறீங்களா? எவ்வளோ நேரம் சாப்பிட்ற போய் படி, எவ்வளோ நேரம் தூங்குற படி. ஏன் சொல்கிறோம்? அவ்வளோ எக்ஸாம் இருக்குது, நமக்கு டைம் குறைவாக இருக்குது. அதை விட டைம் குறைவாக இருக்குது தேவன் வருவதற்கு. இப்போ சபை ஒரு செகண்ட் கூட வீண் பண்ண முடியாது. we are in the end time, last hour. ஆனால் சபை இப்போ தான் என்டர்டைன்மெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்குது. ஜாலியாக நெப்போலியன் உலகத்தை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டானாமா. எங்கே தூங்குவானா தெரியுமா? படிச்சிருப்பீங்க. எங்கே தூங்குவானா? குதிரை மேலேயே தூங்குவானா. அரண்மனைக்கெல்லாம் போக மாட்டானா. குதிரை மேலேயே படுத்துட்டு முடிச்சுட்டு வாங்க வாங்க போருக்கு போகலாம். ஏன்? ஒரு மனுஷன் அவனோட விஷன் வேர்ல்டு, உலகத்தை பிடிக்கணும்னு ஆசை. அப்படி உலகத்தை பிடிக்கணும்னு ஆசைப்படுறவனுக்கு ரெஸ்ட் எடுக்க தோணாது. இன்னைக்கு நமக்கு கிறிஸ்துவுக்கென்று இந்த முழு உலகத்தையும் ஆதாயம் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இயேசுவோட விஷன் உலகம். நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷ பிரசங்கிங்கள். அதுல ஒரு பாட்டு உங்ககிட்ட இருக்குது, கேஜிஎஃப் இருக்குது. இந்த கேஜிஎஃப்ல இருக்கிற அத்தனை பேரும் நிமிஷத்தை வேலை வீணாக்காமல் வேலை செய்தால் என்னைக்கோ கேஜிஎஃப் கர்த்தருடைய கையில வந்து சேர்ந்திருக்கும். நாம கொஞ்சம் அசதியா போயிட்டோம். இன்னைக்கு பிசாசு உள்ள வந்துட்டான். என்டர்டைன்மெண்ட், புசித்து குடித்து உட்கார்ந்து விளையாட எழுந்திருச்சார்கள். சபைக்கு விளையாடுறதுக்கான நேரம் இல்லை. சபை புசிச்சு குடிக்கிறதுக்கான நேரம் இல்லை. இது கிறிஸ்துவுக்கு என்று யுத்தம் பண்ணுகிற காலம், ஆயத்தப்பட வேண்டிய காலம். லோத்துக்கு பார்க்குறான். லோத்து என்னடா அவனுங்க இவ்வளோ பண்ணிட்டானுங்க. இருதயத்தில் என்ன வருது அவனுக்கு? ஒரு வாதை வருது. குறைஞ்சபட்சம் இதுக்கு பேர் என்னது? குறைஞ்சபட்சம். உங்களுக்கு அதை பார்த்து கொஞ்சம் மனசு கஷ்டம் வருதா? என்னடா இவனுங்க இப்படி ஆடி திரியிறானுங்களே, இப்படி சர்ச்சு மேடையில் ஏறி சினிமா பாட்டு பாடுறானே, இவ்வளோ ஒரு கள்ள உபதேசம் மேலே வருது, இவ்வளோ துணிகரமாக பேசுறானுங்களே, யூத் இப்படி வீணா போறானே, சபையை இப்படி கள்ள உபதேசத்துக்குள்ள நடத்துறாங்களே, நீங்க போய் அவங்களை கேட்க வேண்டாம். உங்க இருதயத்திலேயாவது வாதம் வந்துச்சா? குறைஞ்சபட்சம் ஒரு கூட்டத்துக்கு அந்த வாதையே கிடையாது. ஒரு கூட்டம் அவங்களோட போயிருச்சு. கேட்டா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அந்த நேரத்தில் ஃபேமஸாக இருக்கிற ஊழியக்காரன் கூட சேர்ந்துக்கிறது என்பது கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடியதான ஒரு வீக்னஸ். அப்போ யார் ஃபேமஸாக இருக்கிறோம் அவர் கூட என்ன பண்ணிப்பாங்க? சேர்ந்துப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஃபேமஸாக இருக்கிறவங்க கூட சேரக்கூடாது. எப்பவுமே நாம இயேசுவோட தான் சேர்ந்துருக்கணும், வசனத்தோட தான் இருக்கணும். ஊழியக்காரன் வருவான் போவான். பவுலே போயிட்டார், பூமியில் கிடையாது. வருவாங்க போவாங்க, நீங்கள் வசனத்தோட கூட மட்டும்தான் இருக்கணும். இன்னைக்கு இந்த ஊழியக்காரங்களோட சேர்ந்துக்கிற ஒரு குரூப்பு, உடனே அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? இந்த சத்தியம் பேசுகிற ஊழியக்காரன் இல்லை ஸ்ட்ராங்காக இருக்கிற சபையை பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணுவான். இவங்க இப்படி தான் ப்ராஸ் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சர்ச்சு பாருங்க, ஒரு 5000 பேர் கூட இல்லை, 1000 பேர் தான் இருக்காங்க. நம்ம க்ரௌடு பாருங்க, ஒரு மீட்டிங் போட்டால் 5000 வருது, 5000 வருது, 5000 போயிருச்சு. எத்தனை மிச்சம்? இப்போ பாருங்க, யோசித்து பாருங்க. இவ்வளோ அரசியல்வாதி வராங்க, எவ்வளோ கூட்டம் வருது. அப்போ அவ்வளோ பேரும் ஓட்டு போட்டால் ஜெயிச்சிருக்க வர மாட்டாரா? வரவெல்லாம் ஓட்டு போட மாட்டான், பார்க்க வரான். குதிக்காத பார்க்க ஒரு குரூப் வருது, அவன் எல்லாமே பரலோகத்துக்கு வருவான்னு சொல்ல முடியாது. அப்போ ஒரு குரூப் போய் இவங்களோட சேர்ந்துக்கிட்டு கிரிட்டிசைஸ். ஆனால் உங்களுக்கு எனக்கும் அவங்க கூட சேர வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஒரு வாதை வரணும். ஐயோ ஆண்டவர் இப்படி நடக்குதேப்பா, இது என்ன பண்ணணும் ஆண்டவரே? என்னன்னு சொல்கிறேன், நம்மளால ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம ஜெபம் ஏதாவது ஒன்று செய்யும். நம்முடைய ஜெபம் ஒன்று செய்யும், ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். யாரோ ஒருத்தனுடைய வாதை, யாரோ ஒருத்தனுடைய அழுகை, யாரோ ஒருத்தனுடைய கண்ணீர். ராஜா பார்த்து கேட்குற நெகேமியாவை, நீ ஏன் துக்கமுகமாக இருக்கிற? ஏன் துக்கமாக இருக்கிற? ஏன் இல்லை, நீ துக்கமாக இருக்கிறது காரணம் சொல்லு. நீ எங்கே இருக்கிற? ராஜாவுக்கு பக்கத்தில் இருக்கிற. நீ யாரு? பானபாத்திரக்காரன். நீ டேஸ்ட் பண்ணாதான் ராஜாவே சாப்பிடுவார். அப்பேற்பட்டதான ஒரு போஸ்டிங், பாடிகார்டு, இம்பார்ட்டன்ட் பாடிகார்டு. உன் முகம் ஏன் துக்கமாக இருக்குது? அந்த துக்கத்தை பார்த்த உடனே ராஜா சொல்கிறான், உனக்கு என்னப்பா வேணும்? இல்லை எங்கள் அலங்கம் கட்டப்படணும். சரி நீ போயிட்டு எப்போ வருவேன்? ஒரு நாளில் வருவேன். ரைட், எல்லாம் எழுதி கொடு போ. உன் துக்கம் ஒரு பெரிய அலங்கத்தை கட்டுவதற்கு உதவும். நீ தேவன் சமூகத்தில் உட்கார்ந்து துக்கமாக இருப்பாயானால், நீ வாதிக்கப்பட்ட ஆண்டவர்கிட்ட கதறுவாயானால், ஆண்டவரே என் ஏரியா இப்படி இருக்கு, உன்னால ஒன்றும் செய்ய முடியாமல் கூட இருந்துட்டு போட்டுமே, என்கிட்ட வரம் இல்லை, நான் பெரிய சர்ச் இல்லை, நான் சின்ன ஊழியக்காரன் தான், நான் ஒரு சின்ன விசுவாசி தான், என்னை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது, எனக்கு டேலண்ட் இல்லை, வாட் எவர் இட் இஸ், ஸ்டே வேர் யூ ஆர். போய் முழங்கால் போட்டு கதவை சாத்திக்கிட்டு உன் ஜபத்துக்கு பரலோகம் பதில் கொடுக்குதான் இல்லையான்னு மட்டும் பாருங்க. நீ உள்ளுக்குள்ள பண்ற ஜபத்துக்கு வெளியே ஆண்டவர் பதில் கொடுப்பார் கண்டிப்பாக. அப்போ உனக்கு அந்த வைராக்கியம் வேணும்ல, அந்த வாதை வரணும்ல. ஒரு கூட்டம் இருக்குது, எப்படி தெரியுமா? அவங்க அப்படித்தாங்க, நமக்கு அவங்களுக்கு சம்மதம் இல்லை, அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்க்கட்டும், நம்ம பாட்டு நம்ம வேலையை. இது உலகம் கேடு கெட்டு பண்ணாலும் எனக்கு கவலை கிடையாது. யார் கேடு கெட்டாலும் கவலை. இது இப்படி ஒரு பெரிய குரூப் இருக்கு. இது என்ன குரூப் தெரியுமா? நம்ம ஒழுங்கா இருக்கிறோமா? யார் எக்கடு கேட்டா எனக்கு என்ன? நீங்க பாருங்க, ஏசபேல் காலத்தில் தேசம் பயங்கர மோசமாக இருந்துச்சாமா. பயங்கர மோசமாக இருந்தோடனே ஒரு குரூப்பு ஏசபேல் கூட போய் சேர்ந்துக்குச்சு. அவங்க போடக்கூடியதான அப்போ அந்த பந்தியில் போய் சாப்பிட்டான் தீர்க்கதரிசி உட்காந்து. அது ஒரு குரூப்பு, எங்கே போனாலும் போய் மேடையில் முன்னாடி உட்காந்துக்கும். அதில் அதுக்கு ஒரு பெருமை, அதை எல்லாரும் வந்தாங்க, நாங்களும் வந்தோம். அதில் ஒரு பெருமை, எங்களை எல்லாம் கூப்பிட்டாங்க. உங்களை இவங்க தான் கூப்பிடுவாங்க. சாமுவேலே சாமுவேலேன்னு தேவன் கூப்பிடவே மாட்டார் உன்னை.
இவங்களுக்கு என்ன பெருமை தெரியுமா? எல்லாரோடு கூட மேடையில் உட்கார்ந்து அதில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை எடுத்து வீட்டில் மாட்டி, இல்லை எல்லாரும் மீட்டிங்கு போகணும். ஆண்டவர் சொல்வார், எல்லாரும் போனால நான் வரலங்க, நீ ஏன் போனேன்னு கேட்பார். இருந்துட்டு போட்டோம். அது ஒரு குரூப், ஏசபேல் பந்தியில் உட்காந்துக்கிற குரூப். இன்னொரு குரூப் இருக்கு, இவன் ஓடி போய் கெபிக்குள்ள மறைஞ்சிருவான். 50 பேர் கெபிக்குள்ள உட்காந்துருவான். ஒவ்வொரு கொண்டு வந்து சாப்பாடு கொடுப்பாரு, சாப்பிடுவான், ஜாம் பண்ணுவான். அதான் அவளுக்கு அவனால் முடியும். 50 பேர் 50 உட்காந்துருவான். இவன் யாரு? இன்னைக்கு இருக்கிற ஒரு குரூப். யாரை கேட்டால் நமக்கு என்ன, நாம் ஒழுங்காக இருக்குமா, நம்ம ஊழியம் ஒழுங்காக நடக்குதா, நம்ம எதுலையும் தலையிறதில்ல, நம்ம யாருக்கிட்டையும் போகிறதில்ல, எந்த வம்புக்கும் போகிறதில்ல, எந்த தும்புக்கும் போகிறதில்ல. என்ன உங்கள் ஊரில் எப்படி நடக்குது, நம்ம அதெல்லாம் பார்க்கறது இல்லைங்க. நமக்கு ஆண்டவர் 50 ஆத்மா கொடுத்துருக்காரு, சோத்திரம், பிரைஸ் லார்ட், அல்லேலூயா, நம்ம போயிடுறோம், வேலை முடிஞ்சு. ஏன்பா இந்த ஒரு இப்படி பண்ணுறான், அவன் எதுவும் கேட்க மாட்டியா, நமக்கு எதுக்குங்க வம்பு, நமக்கு இப்போ தான் கார் போட்டிருக்கோம், இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கோம், நம்ம எதையாவது பேசி இஎம்ஐ கட்ட முடியாமல் போயிட போகுது. இப்படி ஒரு குரூப் இருக்குது. ஒரே ஒருத்தன் என்னடா இப்படி பண்ணி தொலைறீங்க, நாசமாக போகிறீங்கடான்னு எலியான்னு ஒருத்தன் கத்துவான். இதில் 3 குரூப்பில் நீங்கள் எந்த குரூப்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஒன்று அவங்க கூட போய் உட்கார சாப்பிட்ற குரூப்பு, இல்லை எந்த வம்பத்து முகம் போவேனான்னு கெபிக்குள்ள போய் மறைஞ்சிக்கிற குரூப்பு. ஒன்று எழுந்துன்னு கேட்ட வேண்டியது தான், என்ன நீங்கள் இப்போ என்ன முடிவில் இருக்கீங்க நீங்கள் எல்லாரும். அது கொஞ்சம் நம்மளை தான் துரத்துவான்னு வச்சுங்களேன். எலியாவை தான் துரத்துவான். என்ன ஓவராக பேசுகிறாரும்பா, ஃபேஸ்புக்கில் நம்மளை தான் திட்டுவான். நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா பெரிய நீதிமான் மாதிரி பேசுகிறாரும்பா, அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. நாளைக்கு நேரம் தலையை வாங்குவாம்பா, அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. இவனுக்கு தலையை வாங்குற அளவுக்கு நம்ம தலை ஒன்றும் அவ்வளோ சீப்பு கிடையாது. ஏசபேல் சொல்லிச்சு எலியாவின் தலையை வாங்குவேன்னு. கடைசி வரைக்கும் எலியா சாகவே இல்லை, ஏசபேல் தான் செத்துச்சு. இவன் பேசதான் செய்வான். ஓ என்ன இவங்களாம் பெரிய சத்தியங்கிறாம்மா, நீ பேசிட்டு போ, நாங்கள் சத்தியத்தை பேசிட்டு போகிறோம், இதுதான் சத்தியம், இப்படி இருக்கிறதா கரெக்டு, சபை இப்படி தான் இருக்கணும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். யார் கேட்குறா அவசியம் இல்லை, எவன் கேட்குறான்றது எங்களுக்கு முக்கியமே இல்லை. வனாந்தரத்தில் நின்று கத்திக்கிட்டே இருப்போம், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. ஒருத்தன் சொல்லுவான், ஏன்னா பைத்தியக்கார மாதிரி வனாந்தரத்தில் கத்திட்டு இருக்கிற, எவன் கேட்பான், எவன் கேட்குறாங்கிறது முக்கியம் இல்லைடே, கத்திக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் வரும், மொத்த தேசமும் வனாந்தரத்துக்கு வரும், ஞானஸ்தானத்துக்கு அவங்ககிட்ட வந்து நிற்கும். கத்த வேண்டியது வேலை, கத்திக்கொண்டே இரு. அதுக்காக ஏறாது கூட போய் சேர்ந்துக்க முடியாது. அதனால கத்தாம கொள்ளாம ஊருக்குள்ள போயிட்டு பதுக்கி இருக்க முடியாது. கத்த வேண்டியது இந்த கடைசி காலத்தினுடைய வேலை. தப்புனா தப்புன்னு சொல்லுங்க, எது சத்தியம்னு சொல்லுங்க, மிஞ்சினது பாவமாக இருக்கும். நம்ம வான்னு சொல்ல வேண்டிய நம்முடைய பொறுப்பு. இனி ஒரு குரூப் இருதயத்தில் வாதையே இல்லை, அது வான்னு பார்த்து ஜாலியாக வருது. இது எப்படி தெரியுமா, அங்கே தலையை கொடுக்கும், இங்கே வாழை கொடுக்கும், அங்கே போய் அங்கேயும் உட்காந்துக்கும், பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. இங்கே வரும்போது நம்மகிட்ட சொல்லுவான், என்னன்றீங்க, அதை பார்த்தாலே இருதயெல்லாம் உடைஞ்சது, நீ ஏன்டா அங்கே போனேன், அவங்க கூப்பிட்டாங்களா, என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்க்க போனேன். டாஸ்மாகுள்ள போயிட்டு வாங்க ஒரு தடவை, என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இவன் அதுக்கும் போயிட்டு வருவான். எங்கே போனீங்க, இல்லை அவங்கெல்லாம் கிளாஸில் குடிக்கிறாங்களா, டம்ளரில் குடிக்கிறாங்களா, கண்ணாடி டம்ளரில் குடிக்கிறாங்களான்னு பார்க்க போனேன்பா. நம்ம கூட உட்காந்து கம்யூனியன் எடுப்பான். என்னப்பா எங்க கூட கம்யூனியன் எடுக்கிறேன், நான் பரிசுத்தவான் உங்களோட கூட இருந்து கம்யூனியன் எடுக்க முடியும் வந்திருக்கிறேன். அங்கே ஏன்டா போனேன், எப்படி குடிக்கிறாங்கன்னு பார்க்கலான்னு போனேன். 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கவே முடியாது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் இடத்துல வாங்க, பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். அவ்வளோதான். ஆண்டவர் கேட்ட கேள்விதான், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ, என் கூட இருந்தால் இப்படி தான் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படி தான் இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், விரட்டுவான், கல் எடுத்துப்பான், அடிப்பான், குதிப்பான், மேலே கீழே தள்ளுவேன்பான். ஒரு நாள் வரும், நாம தான் உயர்த்தப்பட்டிருப்போம், கல் எடுத்தவெல்லாம் ஒரு நாள் காணாமல் போயிருப்பான். அல்லேலூயா. சத்தியத்தில் இருக்கிற சபையும் சத்தியத்தில் இருக்கிற ஊழியக்காரனும் ஒரு நாளும் விழுந்து போனதாக சரித்திரமே கிடையாது. சத்தியம் தான் ஜெயிக்கும், அவ்வளோதான். சத்தியத்தை விட்டு கொடுத்துறாதீங்க, வளைஞ்சு கொடுத்துறாதீங்க. ஒருவேளை பேசும்போது நம்ம தனியாக நிற்போம், முடிக்கும் போது ஒரு கும்பல் நம்ம பக்கத்தில் தான் நிற்கும். ஆரம்பிக்கும் போது வேணா தனியாக நிற்போம். இன்னைக்கு கடைசி காலத்தில் அப்படி ஒரு நிலைமை வந்திருக்குது சபைக்கு. இன்னைக்கு சபை எங்கே போயிருக்குது, புசித்து குடித்து விளையாடுற இடத்துக்கு போயிருச்சு. இந்த வெளிநாட்டில் உள்ள சபைகள், நிறைய சபைகளுக்கு ஒரு ஃபேஷன், அவங்களுக்கு வந்து என்ன ஆடுறது ஒரு ஃபேஷன். கேட்டால் சொல்கிறான், சர்ச்சு மாடர்னைஸ்ட் ஆயிடுச்சு. அதை நான் சொல்வேன், மாடர்னைஸ்க்கு அர்த்தம் தெரியாதவங்க இவங்கெல்லாம். புரியுதா? மாடர்னைஸ்க்கு என்ன தெரியல, அர்த்தம் தெரியல. ஒரு காலத்தில் வசனம் கல்வெட்டில் இருந்துச்சு, கல்லில் எழுதி கொடுத்தார் ஆண்டவர். அப்புறம் அந்த வசனத்தை தோல் சுருளில் மாற்றினாங்க, அந்த ஸ்கின் இதில் மாற்றினாங்க. அதுக்கப்புறம் வசனத்தை கொண்டு வந்து பேப்பரில் பிரிண்ட் பண்ணாங்க. இப்போ நம்ம காலத்தில் டிஜிட்டலில் இருக்குது. நல்லா கவனிங்க, இப்போ கல்லில் இருந்து டிஜிட்டலுக்கு என்னவா இருக்குது, வசனம் மாடர்னைஸ் ஆயிருக்கு. இத்தனை மோடு மாறி இருக்கு, ஆனா வசனம் மட்டும் மாறவே இல்லை, அதே வசனம் தான். 4000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வசனமோ அதே வசனம் தான். மோடு மாறும். நீ கல்லில் எழுதிக்கோ, தோல்ல எழுதிக்கோ, பேப்பர்ல எழுதிக்கோ, டிஜிட்டல்ல எழுதிக்கோ, நீ கிளவுட்ல போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ, வாட் எவர் இட் இஸ், பட் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் தி வெர்சஸ். அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. உடனே கேட்கறான், அப்படின்னா நீங்களே கோட்டு போறீங்க, அந்த காலத்து மாதிரி கோவணம் போடுறதுனா முட்டா பயில்வோம். நம்ம என்ன சொல்ல வரும்னே அவனுக்கு தெரியல. கோட்டு மாறும், சட்டை மாறும், வெள்ளை சட்டையா போடலாம், கருப்பு சட்டை போடலாம். வெளியே நான் என்ன மாறேன்றது முக்கியம் இல்லை, உள்ளுக்குள்ள இருக்கிற சத்தியம் மாறாம இருக்குதா, அதுதான் முக்கியம். இன்னைக்கு ஒரு குரூப் இப்படி இருக்குது கடைசி காலத்தில். கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. உங்களுக்குள்ள அந்த வாதை குத்திட்டே இருக்கணும். இது எப்போ மாறும், இது எப்போ மாறும், சபை எப்போ உயிர்மீட்சி அடையும், சபைக்குள்ள எப்போ சத்தியம் வரும். இந்த சத்தியம் பேசுறவன் ஒன்று மாறணும், இல்லை இல்லாமல் போகணும். நான் சொல்றேன், சத்தியத்துக்கு விரோதமாக பேசுறவங்கள சொல்றேன். இந்த சத்தியத்துக்கு விரோதமாக ஒரு குரூப் பேசிட்டு இருக்குது இல்ல, சத்தியத்தை சபையை சீர்குலைக்கிற மாதிரி ஒரு குரூப் இருக்குல்ல, ஒன்று அவன் மாறணும், இல்லை அவன் சபைக்குள்ள இல்லாமல் போகணும். எதுக்கு தெரியுமா, இருக்கிறவர்களை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய வேலை. ஆண்டவர் அதுக்கு தான் சபையை கொடுத்துருக்கிறார்.